இந்த முருகன் நான் உனக்காக தரப்போவதை மட்டும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நான் தருகின்ற உதவியானது உன் வாழ்க்கையின் நீண்ட கால வேண்டுதலை பலிக்கச் செய்யப் போகிறது. எந்த ஒரு தருணத்திற்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அந்த காத்திருந்த நிலையை உனக்கே நிரந்தரமாக்கத்தான் வந்து இருக்கின்றேன். அதற்கான பலனை அனுபவிக்கப் போகும் நேரத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். மறுபடி ஏன் இங்கு குழப்பத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றாய்? வருவது இந்த முருகன் என்று தெரிந்துவிட்ட பிறகும் உன் மனதில் உள்ள ஆசையின் கனவை நான் பலிக்கச் செய்ய மாட்டேனா? என் தங்க பிள்ளையே, உனக்கான ஏற்றம் உன்னை தேடித்தான் வரப்போகிறது. உன்னை விட்டு போன உறவை பற்றி மட்டும்தானே அடிக்கடி சிந்தனையில் வைத்து கொண்டே இருக்கின்றாய். எந்த விஷயத்தை செய்தாலும் என்ன செய்தாலும் சரி, அவர் மட்டும்தான் என் நினைவுகளில் வந்து கொண்டு இருக்கின்றார். அவர் மட்டும்தான் எனக்காக இருந்து கொண்டு இருந்தார். இப்பொழுது அவரே சென்று விட்டாரே என்ற உணர்வு உன் மனதில் போட்டு உன்னை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றது. அந்த ஆட்டி படைக்கும் விஷயத்தை நான் என் கையில் எடுத்து விட்டேன் என்பதை இன்னுமா நீ உணராமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையின் கனவை நான் கையில் எடுத்து விட்ட பிறகும் அதை எப்படி தங்கமே நான் நிறைவேற்றாமல் இருக்கப் போகிறேன்? உனக்கு நல்லது நடக்கும் என்ற நிஜத்தை நீ நம்பிக்கொண்டு என்னை கரம் பற்றி இருக்கும்போது, உன் நிழலாக நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன்னை விட்டு போனவர் அப்படியே சென்று விடுவாரோ என்றெல்லாம் யோசிக்காதே. இதோ உனக்காக திரும்ப உன்னிடமே வரத்தான் போகிறார். காரணத்தை கேள் என் பிள்ளையே. நீனே ஆச்சரியப்படும்படியான நிகழ்வைத்தான் நான் உனக்காக இங்கு நடத்தி வைக்கப் போகிறேன். யாரும் இல்லை என்ற நிஜங்களை எல்லாம் தாண்டி உனக்காக இவர்தான் இருக்கிறார் என்ற உண்மையை உணர்த்தக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. என் பிள்ளைகள் தான் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். என் பிள்ளைகள் நற்குணங்கள் தான் இப்பொழுது எல்லோருக்கும் புரிய வரும் தருணமும் காலமும் வந்துவிட்டது. அதன் பிறகு உன்னை புரிந்து கொள்ளாமல் எப்படி வருவார் என்று நீ யோசிக்கின்றாய். உன் சந்தோஷத்தை அள்ளித்தர நானே இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மகிழ்ச்சியினை தருவதற்கு இந்த அப்பன் முருகனே வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றியும் இனி நடக்கப் போவதை பற்றியும் உன் மனதிற்குள் இனி வருத்தமே கொள்ள வேண்டாம். எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ அந்த ஒன்றை நான் உன் கையை பற்றி அல்லவா கரம் பற்றி அல்லவா தருவதற்காக வந்து இருக்கின்றேன். சூழ்நிலைகளை தாண்டி, உனக்கான கடினமான பாதையை தாண்டி, கரடு முரடான இந்த நிலையை தாண்டி நீ மேட்டை நோக்கி ஏறுகின்ற பயணத்தில் உன்னை சுற்றி சூழ்ந்துகின்ற பலரோ உன்னை மறுபடியும் இந்த புதைக்குழியில் தள்ள வேண்டும் என்று, உன் கண்களில் கண்ணீரை வர வைக்க வேண்டும் என்று உனக்காக இங்கே வேண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எவ்வளவு தெரியும்? என் பிள்ளைகளை பற்றி எனக்கே தெரியாது என்று நினைத்து கொண்டு என்னிடமே வந்து உன்னை எப்படியாவது தள்ளியே விட வேண்டும் என்று என்னிடமே சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கெல்லாம் நான் ஒரு பொழுதும் இங்கு நேரத்தை கொடுக்கப் போவதே இல்லை. மாறாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு தோலுரித்து காட்டும் நேரமும் வந்துவிட்டது. யாரோ ஒருவருக்காக நீ காத்திருந்தாய். இனி அந்த நிலையை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியின் பாதையை, உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காக நான் காத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனமறந்தவே வேண்டாம். வருவது என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். அந்த சூழ்நிலைகளை தாண்டி என் பிள்ளையை நான் ஜெயிக்க வைக்கத்தானே வந்து இருக்கின்றேன். மாற்றத்தை தேடி வந்திருக்கும் என் தங்க பிள்ளையை, உன் மனதில் என்னை மட்டும் நிலையாக வைத்துக்கொள். முருகா என்று என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக் கொண்டிரு. உன் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றி உனக்கு சாதகமான மாற்றத்தை தந்து உனக்கான உறவை உன் கரம் பற்றி தரத்தான் போகிறேன். உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை நான் பார்த்து கொண்டு நான் இருக்கின்றேன். உனக்கான நிழலாக நானே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி இங்கு யோசிக்கின்றாய்? உனக்கான ஒவ்வொரு தருணத்திலும் உன் வேலைகளை நான் உனக்கு பின்னால் வந்து செய்து கொண்டு இருக்கும்போது எந்த ஏற்றம் உனக்குள் வர வேண்டும் என்று நினைத்தாயோ, எந்த செயல் உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை நானே தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே,
உனக்கு இதுதான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டாயே. இவர்கள்தான் உன்னை கரம் பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டாயே. அதன் பிறகும் எதற்காக எதையோ பற்றி யோசிக்கின்றாய்? உன்னப்பன் முருகனை உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். இனி வருகின்ற நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் மாறப்போகிறது. உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும் போது உண்மையான உறவு, உன்னை விட்டு பிரிந்து போன உறவு உன்னை தேடித்தான் வரப்போகிறது. நானே உன்னோடு தான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதுதான் என் பிள்ளைகளுக்கு நடக்கப் போகிறது. யாம் இருக்க பயமே.